ஹாய் சிஸ், எனக்கு இந்த வீடியோவில் பேக் நெக்கில் வந்துட்டு எப்படி ஒரு பல்லக்கு டிசைன், டோலி டிசைன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு பேக் நெக்லாம் எப்படி ட்ரா பண்ணுங்கிற கிளாஸில் இந்த ஆர்ச் ஷேப் வந்து ட்ரா பண்ணி காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அதையே எடுத்திருக்கேன். அதில் தான் நான் ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் பேக் நெக்கில் இதை விட அகலமாக கூட இந்த ஆர்ச் ஷேப்பை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அதில் இன்னும் நிறைய ஃபிகர்ஸ் வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியும். இதில் வந்து நான் சின்னதாக ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த அளவு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்லீவில் ட்ரா பண்ணலாம். ஸ்லீவில் கூட வந்துட்டு நீங்கள் நல்லா ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு இந்த சைஸுக்கு ஸ்லீவில் ட்ரா பண்ணுங்கள். லீனாக இருக்கிறவங்களுக்கு இந்த டிசைன் வந்து அவ்வளோவா செட் ஆகாது. இதுக்கு வந்து நான் ஒரு பல்லக்கு டிசைன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பல்லக்கு டிசைன்லாம் நீங்கள் ஒரு பின்ட்ரெஸ்ட்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ எதுலையோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிசைனை வந்துட்டு எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ ஜூம் பண்ணிவிட்டு இங்கே ட்ரேஸ் பண்ணணும். இப்போ நெக் பேட்டர்ன் அப்படின்னாக்கா நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 4 இன்ச், 3.5 இன்ச் இல்லை 4 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணால் உங்களால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். இதுவே ஸ்லீவில் வந்துட்டு ஒரு ப்ரைடு மட்டும் போடுறீங்க இல்லை ஒரு க்ரூம் மட்டும் போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 இன்ச்சஸ்க்காவது அதை ஒரு சிங்கிள் ஃபிகர் மட்டும் போடுறீங்க அப்படின்னா 6 இன்ச்சஸ்க்காவது நீங்கள் போடலாம். அப்போ தான் அது நல்லா வந்து பீட்ஸ் ஒர்க் அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் கொடுத்து டீட்டெயிலாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ இந்த பல்லக்கு டிசைனை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பல்லக்கு டிசைன் வந்துட்டு ஒரு 4 இன்ச் சைஸ்க்கு நான் எடுக்க போகிறேன். இப்போ இந்த டிசைனில் சென்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்லக்குனுடைய இந்த டாப் வருது இல்லைங்களா, இந்த இடம் தான் வந்து சென்டராக இருக்கும். இந்த நடுவில் வர இந்த லைன் தான் வந்து இந்த டிசைனுடைய சென்டர். இந்த பல்லக்கு டிசைனை மெஷர் பண்ணும்போது இந்த பல்லக்கினுடைய டாப்பில் இருந்து இந்த ஷூ வரைக்கும் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணணும். இதை வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு நம்ம கேட்ட சைஸு நம்மளுக்கு தேவையான சைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ச் டேப் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த டிசைனை வந்து ட்ரேசிங் பேப்பர் ஸ்கெட்சிங் ஆப்பில் வந்து எடுத்துகிட்டு ஜூம் பண்ணிவிட்டு இங்கே லாக் பண்ணிக்கிறேன். அப்புறம் தான் வந்து இங்கே மெஷர் பண்ண போகிறேன். இப்போ இந்த பல்லக்கினுடைய இந்த டாப்பில் இருந்து இந்த ஷூ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 சைஸ்க்கு தான் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு திரும்ப லாக் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணுறேன். இந்த பல்லக்கினுடைய இந்த டாப்பில் இருந்து இந்த பாட்டம் ஷூ வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ்க்கு இருக்குது. இந்த மாதிரி 4 இன்ச்சஸ்க்கு வைக்கும்போது நீங்கள் இதில் வந்துட்டு ஜர்தோசி லோடு கொடுக்குறதோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதோ பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப 3 இன்ச்சஸ் 3.5 இன்ச்சஸ் அப்படின்னு சின்னதாக்கிட்டே போனீங்கன்னா உங்களால் நார்மலாக வந்து ஆரி ஒர்க் மாதிரி பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வந்து உங்களால் அதில் ஒர்க் பண்ண முடியும். இப்போ இந்த டிசைனுடைய சென்டரை நம்ம ப்ளவுஸில் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ப்ளவுஸோடைய சென்டர் அதில் கரெக்டாக வைக்கணும். கொஞ்சம் ப்ரைட்னஸ் வச்சுட்டு கரெக்டாக அந்த டிசைனுடைய சென்டர் அந்த பல்லக்கினுடைய டாப்பில் இருந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பல்லக்கு டிசைனுடைய அந்த சென்டரை வந்துட்டு இந்த ப்ளவுஸில் இங்கே மார்க் பண்ணி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபோல்டில் கரெக்டாக கொண்டு வந்து வைக்கணும். இப்படி வைக்கும்போது இந்த சோல்ஜருடைய ஷூலாம் வந்து கரெக்டாக அந்த பார்டருக்கு வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து டிசைன் நம்மளுக்கு சென்டராக கிடைக்கும். இல்லாட்டினா டிசைன் வந்து க்ராஸாக இருக்கும். இதை நீங்கள் இந்த மாதிரி 3 பிக்சர் ட்ரா பண்ணாலும் சரி, 5 பிக்சர்ஸ் ட்ரா பண்ணாலும் சரி, இந்த மெத்தடில் தான் வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு அந்த பிக்சரோடைய சென்டர் எது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சென்டரை கொண்டு வந்து இந்த ப்ளவுஸ்னுடைய சென்டர் ஃபோல்டிங்கில் வச்சு இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த மொபைலில் எந்த அளவுக்கு தெரியுதோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஆரி ஒர்க்கில் இந்த மாதிரி டிசைன் க்ரியேட் பண்ணுறது கண்டிப்பாக டைம் எடுக்கும். இது வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும். இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ரெடிமேடாக அப்படியே வாங்கி ரெடிமேடாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்லாம் வந்துட்டு நினைக்காதீங்க. அது எல்லா நேரமும் அது கரெக்டாக வராது. நீங்கள் இந்த மாதிரி டிசைனை வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கும் கற்றுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எல்லா டிசைனும் வந்து ஒரே நேரத்தில் ஒரே இடத்துலையும் கிடைக்காது. இப்போ அதாவது வந்து உள்ளே உட்காந்துருக்க இந்த ப்ரைடு வந்துட்டு நீங்கள் ஒரு பிக்சர் தனியாக கிடைக்கும், பக்கத்தில் இருக்க சோல்ஜர் தனியாக கிடைக்கும். இந்த சோல்ஜர் வேணாம், எனக்கு வந்து வேறு மாதிரி சோல்ஜர் வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா அதுக்கான பிக்சரை நீங்கள் தனியாக எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த பிக்சரையும் இந்த பிக்சரையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரேசிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக எந்த டிசைனையும் உங்களால் மிங்கிள் பண்ணி அது ஒரு புது டிசைனாக க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ரெடிமேடாக வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போகாதீங்க. இதை நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ட்ரா பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ரொம்ப மெயினான அவுட்லைன் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டால் போதும். பிக்சரை மூவ் பண்ணும்போது பிக்சர் வந்து ஜூம் அவுட் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துலையும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ண அந்த ஆர்ச்சி ஷேப்புக்குள்ளே இந்த 3 ஃபிகர் வந்து கரெக்டாக சென்டராக வந்துருச்சு. எந்த சைடும் வந்துட்டு நம்மளுக்கு ஓரமாக போய் இடிக்கிற மாதிரிலாம் வரல, கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு சமிக்கி மாடலோ இல்லை வேறு ஏதாவது ஹேங்கிங் மாடல்ஸோ அந்த மாதிரி தச்சு இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்ததுக்கப்புறம் கூட ஹேங்கிங்ஸு தனியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸை வந்துட்டு நீங்கள் ஒரு 3 ஃபிகரோ இல்லை 5 ஃபிகரோ இருக்க மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.